வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீக்கான நியூஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீக்கு மொத்தம் 3 கரன்சி முக்கியமான நியூஸஸ் இருக்குது. அதில் யூஎஸ்டி, நெக்ஸ்ட் பவுண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை எந்த மார்க்கெட்டோடைய நியூஸஸும் பெருசாக இல்லை. யூஎஸ்டியுடைய ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நான் ஃபார்ம் பேரோல பெரிய லெவலில் யூஎஸோடைய எக்கனாமியில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அது இந்த மந்த் வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டை வச்சு தான் அப்கமிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப முக்கியமான டேட்டா. இதுக்கப்புறம் நமக்கு ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பெர்மிட்ஸ் அண்ட் கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பவுண்டு பொறுத்த வரைக்கும் அதே அளவு யூஎஸ் அளவே பவுண்டும் இந்த வீக்கான நியூஸஸ் இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. ஓகேங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஓகேங்களா, இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் பவுண்டுக்கும் அடுத்தடுத்தது வரும். கண்டிப்பாக மார்னிங் பார்க்கும்போது பவுண்டில் ஏதாவது என்ன மாதிரி வருதோ அதை சார்ந்தே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நெக்ஸ்ட் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி இருக்குது. பவுண்டுடைய ரொம்ப முக்கியமான ஜிடிபி டேட்டா இருக்குது. அண்ட் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து அவங்களுடைய கன்சியூமர் கான்ஃபிடென்ட் இண்டெக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸஸ் கிடையாது. ஃப்ரைடே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவுடைய ஸ்பீச்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வீக்கான இம்பார்ட்டண்டான நியூஸஸ். லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பேக்டான நியூஸஸ் இல்லை. ஆனால் இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பேக்ட் நியூஸஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நல்ல நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஓரளவு மார்க்கெட் வந்து ஸ்டே ஆகி இருந்தது. ரொம்ப பெரிய ட்ரெண்டிங் இல்லை. நான் ஃபார்ம் பேரோலுக்கு அப்புறம் ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் மண்டே மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் பெருசாக மூவ் ஆகலை. அதோடைய ரியாக்ஷன்ஸ் இந்த வீக்கில் நல்லாவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஎக்ஸ்ஒய் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் மண்டே இறங்கின மார்க்கெட் மெதுவாக மேலே ஏறி ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னோம்னா என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து வீக்கில் வந்து ஓப்பன் ஆகிடுக்கு. ஸோ திருப்பி ஆல்மோஸ்ட் அதே இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ சும்மா ஒரு நியூஸ்க்காக வந்த ஃப்ளாஷாக தான் இருக்குது. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இப்படி ஹோல்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பேசிக்காக பெரிய சப்போர்ட் லெவலாக நமக்கு இருந்தாலும் இந்த சப்போர்ட்டை உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படி ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டு கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உடஞ்சிட்டு இப்போ கன்சாலிடேஷன் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் கீழே இறங்கும். ஸோ இந்த ரைஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேலே இருக்கக்கூடிய 103.80 104 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் அதை தாண்டி மேலே போனால் 105 வரைக்கும் மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடம் தான் ரெசிஸ்டன்ஸ். இங்கேயே மார்க்கெட் எடுக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு கரெக்ஷன் பைக்குள்ளே தான் இருக்கிறோம், நாட் ஏ ட்ரெண்டிங் பை. ஸோ ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு தென் கீழே இறங்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் ப்ரைஸ் திருப்பி இந்த இடத்துலையும் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு சைட்வே கன்சால்டேஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் இது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சராக முடிக்கிறான்னு அர்த்தம். இப்படி போயிட்டு கீழே வந்து ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு தென் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். கீழே இந்த பாட்டத்துக்கு கீழே வருமான தாராளமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த 104 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் வந்துட்டாவே ப்ரைஸ் அழகாக கீழே இறங்குறதுக்கு பாசிபிள் வந்து அதிகமாக வந்துடும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டாப் அப்படியே வச்சுக்கலாம். இந்த பாட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு
கால்குலேட் வைக்கும்போது ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து ஒரு சின்ன கம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆக போகுது. அப்போ ப்ரைஸ் என்ன பண்ண போகிறான்? இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழேயும் உடைக்கலாம் அல்லது மேலேயும் உடைக்கலாம். இந்த ஹை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஹை. ஸோ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு ரிஜெக்ஷன் பண்ணது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே திருப்பி ப்ரைஸ் போகும்போது மார்க்கெட் வந்து ஹெவியான ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போயிடும். ரெண்டாவது, ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் இப்போ கிரியேட் பண்ணுறான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ கிரியேட் ஆகக்கூடிய இந்த கம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மேலே மட்டும் மார்க்கெட் இன்னொரு முறை இந்த டாப்பில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரப்போகுது, பெரிய லெவலில் ட்ராப் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 4 ஹவரில் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து இப்போ நமக்கான முக்கியமான லைன் பாயிண்ட்டாக இதை வச்சுக்கலாம், இந்த ஜோன். ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே வர ப்ரைஸ்க்கு என்ன கண்டிப்பாக கீழே வரும். கீழே வரும்போது இது சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மார்க்கெட் கீழே வருமானா வராது. அப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்து அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் இப்படி ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஒரு ட்ராப் ப்ரைஸ் ட்ராப் அப்படி தான் மார்க்கெட் இருக்கப்போகிறான். ஸோ ஒரு 4 ஹவர் எடுத்து வரைக்கும் போட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடம். ஸோ ப்ரைஸ் நம்ம இப்போ எதிர்பார்க்குறது இந்த இடம். ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ண போகிறோம்? லைட்டாக அப்படி கீழே வந்துட்டு ஸோ கொஞ்சம் மேலே கூட போயிட்டு தென் ப்ரைஸ் கீழே வரும். ஸோ டைரெக்டாக ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடம் நமக்கு கன்சாலிடேஷனாக நடந்துட்டு மார்க்கெட் போகும். மொத்தம் இந்த வீக் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் இருக்கும். ஏன்னா இந்த செல் அப்படிங்கிறது நம்ம இப்போ கிட்டத்தட்ட இந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஹாஃப் அவேல இருக்கும். ஆனால் இங்கே ஆரம்பிக்கிற பைக்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட் லெவல் பெருசாக இருக்கும். ஸோ இப்போவே மார்க்கெட் இங்கே போயிட்டு இப்படி வருமா அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் இப்படி மேலே ரைஸ் ஆனால் கூட ட்ராப் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக இருந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு தென் மேலே போயிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ இந்த ரைஸ் பெருசாக இல்லை அப்படின்னா கூட இந்த ரைஸ் பெருசாக வரலைனாலும் இங்கேருந்து சின்னதாக ஒரு மார்க்கெட் இப்படி இறங்க ஆரம்பிக்கும். தென் ப்ரைஸ் ஒரு சேனலோ அல்லது ஒரு ஃபார்மேஷனோ கிரியேட் ஆகும். சரி, இப்போ இந்த சேனல் ஃபார்மேஷனை நம்ம எப்போ கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம், அதாவது 1.0880 இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் எப்போ ஷேடோவாது அப்படி க்ளோஸ் பண்ணுதோ ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே மார்க்கெட்டில் லைட்டாக அப்படி மேலே போனால் கூட சாரி மண்டே மார்க்கெட்டில் இப்படி லைட்டாக மேலே போயிட்டா கூட அல்லது டைரெக்டாக கீழே வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டாலே நம்ம இந்த கனெக்ஷன் இப்போ இந்த கனெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா இந்த கனெக்ஷன் வச்சுட்டு இதுக்கான பேரனல் ஸ்ட்ரக்சரை நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுவோம்? திருப்பி மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போவான். ஸோ இந்த ஹைட் அதிகமாக சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் லெக் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு சேனல் ஃபேஸ் கிடைக்கும். இதிலிருந்து ப்ரைஸ் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்கமிங் ஏதாவது வீடியோவில் அது கிடைச்சிட்டா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அல்லது டெலகிராமில் நான் வந்து போஸ்ட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ சப்போர்ட் லெவலில் தானே இருக்கான் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேனலை வந்து இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பாட்டத்தை திருப்பி அவன் பிரேக் பண்ணணும், அதுக்கான கரெக்ஷன் பை தான். பட் பவுண்ட் யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து நியூஸஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டமான ஃபார்மேஷன் கூட நமக்கு இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்துட்டு திருப்பி ஒரு ஷார்ட் டேர்ம் ரைஸ் இருக்கும். இது பெரிய ட்ரெண்டிங் ரைஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வரலாம். இல்லை இந்த இடம் ஆக்டிவேட்டே ஆகலை, மார்க்கெட் டைரெக்டாக பிரேக் ஆனாலும் அப்கமிங்கில் பவுண்ட் யூஎஸ்டியில் பை எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நாளுமே பவுண்டுடைய ஒரு நியூஸஸ் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட், ஜிடிபி இருக்குது. ஸோ புதன் வியாழன் அப்படிங்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சாரி இன்ஃப்ளேஷனும் தென் ஜிடிபியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைம் மார்க்கெட்டில் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே 11:30 மணிக்கு நம்ம இந்தியன் டைமுக்கு 11:30 மணிக்கு வரக்கூடிய நியூஸஸ். ஸோ வெயிட் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும் போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இது பிரேக் அவுட் கிடையாது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இடம் இப்போ இப்படி ஆல்டர் பண்ணி கூட நம்ம வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் நல்லா க்ளீனாக பிரேக் ஆகி மேலே போகணும். மேலே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நமக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கிடும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த
சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸ் நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா, இந்த சப்போர்ட் லெவலில் தான் நின்றுட்டுருக்கான். இது ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு எட்ஜஸ் ஃபார்மேஷன். ஸோ பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் தான் போயிட்டுருக்கான். ஸோ மார்க்கெட் எனி டைம் கீழே இறங்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் பையிங் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ வரக்கூடிய அவங்களுடைய கன்ஸ்யூமர் கான்ஃபிடென்ஸும் இண்டெக்ஸும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்பீச்சில் வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு அப்சைடில் தான் இருக்கா, இன்னும் டவுன் சைடுக்கு வரல. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்து மேலே போய் இங்கே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டைரெக்டாக ட்ராப் ஆக சான்சஸ் இருக்காது. கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகும் ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டிக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸில் போய் டச் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக மேலே போகாது. என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துலயே மார்க்கெட் கன்சால்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெரிய ஒரு ட்ராப் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம ட்ரெண்ட் லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் வெஜ்ஜஸ் ஆக நமக்கு இப்படி வரும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிரேக் ஆனாலும் இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லெவலாக மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா உடைச்சிட்டு இதை உடைச்சிட்டு தென் அப்படி மேலே போயிட்டு ப்ரைஸ் கீழே இந்த லெவல்ஸை எடுக்க வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா வெயிட் பண்ணி மேலே போனால் விட்டுட்டு ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா செல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு மார்க்கெட் இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் என்ன கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இதை அப்படியே பேரலாக டாப்பர் தூக்கி வச்சிங்க அப்படின்னா இந்த இடம் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்படி ப்ரைஸ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறனால இப்போ ஒரு ஃபால் நடக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டு டைப்பில் நடக்கும். எப்படி நடக்கலாம்? ப்ரைஸ் டைரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஜோனுக்கு வந்துட்டு மேலே ஏறும் பொழுது கண்டிப்பாக ஒரு செல் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஃபால் கொடுக்கறதுக்கான மார்க்கெட்டாக அமையும். ஓகே, ஸோ இங்கே டைரெக்டாக இப்பவே ரைஸ் ஆகினாலும் நம்ம இந்த டாப்பில் நல்லா வந்ததுக்கப்புறம் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கெட் இறங்கினாலோ அல்லது டைரெக்டாக ஏறினாலோ மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு செல் ட்ரை பண்ணணும். இந்த செல் இந்த சேனலை பிரேக் பண்ணுற அளவு பவர் இருக்கும். கீழே ஒரு ட்ரெண்டிங் செல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டைரெக்டாக எடுத்தோடனே மார்க்கெட் கீழே வந்துருச்சுனாலும் கண்டிப்பாக மேலே வரும். மேலே வரும்போது செல் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆகும் பொழுது நமக்கு ஒரு நல்ல செல்லிங் வரும். இந்த டாப்பில் வந்து நம்ம வந்து செல் ட்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ட்ராப் நம்ம பார்க்கறதுக்கான சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் அமையும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவலில் தான் இப்போ ப்ரைஸ் நிற்குது. ஸோ இதில் வந்து நமக்கு பெரிய செட்டப் கிடைக்கல. ஓகே, ஸோ மேக்ஸிமம் போனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் இறங்கிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது தான் நம்ம பை ட்ரை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் பை தான். ட்ரெண்டிங் பை இன்னும் ஸ்டார்ட் அப் ஆகலை. ஆனால் இது பெரிய லெவலில் ட்ராப்பும் ஆகாது. ஸோ இனிமேல் கன்சாலிடேட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். சேம் யூஎஸ்டி செஃப்ல வந்து செஃப் ஸ்ட்ராங் மார்க்கெட். அதனால் வந்து இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. ரைஸ் ஆனாலும் ஒரு பிரேக் அவுட் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா பிரேக் ஆச்சு அப்படின்னாவே மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ செஃப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பை ஆக வாய்ப்புகள் இல்லை. ஸோ மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் வீக்லி ஃபார் லைவ் மார்க்கெட் வந்து நாங்கள் நடத்த முடியாமல் போச்சு. இந்த வீக்குமே இருக்காது. ஸோ அடுத்த வாரம் இந்த வாரம் வருகிற வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் வீடியோஸ் அவங்க அப்பப்போ ஈவினிங்கில் வந்துடும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான் ஃபேக்டருக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜோன் ஃபேக்டருக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான், சப்போர்ட் எடுக்கிறான், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான், சப்போர்ட் எடுக்கிறான், திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறான், கீழே வந்துட்டு திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்டயே மார்க்கெட் போயிட்டு இருக்கான். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ள ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ளே தான் இருக்குது. இப்போ டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் சேனல் வந்து அப்படியே கனெக்டில் வச்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவல்
ஸோ இந்த பாட்டம்ஸ். ஸோ இந்த பாட்டத்தை வந்து என்ன பண்ணுங்க, இப்படி ஆட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு லைனை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் ஆன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே வந்து 2 டைப்ஸ் நமக்கு நடக்க சான்சஸ் உண்டு. எப்படி? ப்ரைஸ் வந்து இப்படியும் நேராக இதுக்கு நேராக சப்போர்ட்டோ அல்லது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸோ நமக்கு வரப்போகுது. அதாவது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று ஃப்ளாட்டாக பாட்டத்தில் வந்து இந்த ஃப்ளாட், மேலே வந்து இந்த ஸ்லோப் ட்ரையாங்கிள் வரப்போகுது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டாப்ஸ் ரெண்டுமே இறங்கிட்டு வர மாதிரி ஒரு டாப்ஸ் வந்து ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து அதே மாதிரி கீழே வந்துட்டு இப்போ மேலே போய் ரெசிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோடைய ஸ்பேசஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸோடைய ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ரைஸ் வந்து இங்கேயும் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவல். ஸோ இது வந்து ஒரு ஜோன். இந்த செல் ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ண போகிறான், இப்போ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் இறங்கணும். ஸோ இங்கே ஃபார்மேஷன் இன்னும் கிடைக்கல. ஒன்ஸ் கிடைத்தால் நம்ம இந்த மார்க்கெட்டில் ஒரு செல் போனோம்னா கீழே இருக்கிற 35 வரைக்கும் போய் இந்த சேனலை மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சேனலுக்கு ப்ரைஸ் நேராக கீழே வந்தால் இந்த சேனலுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இருக்கிற நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னீங்கன்னா 2335 அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே இன்டர்மீடியேட்டில் இப்போ சப்போர்ட் எடுத்தால் கூட ப்ரைஸ் மேலே போயிட்டும் கீழே வரலாம், அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், 1 2 3. இந்த எந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு கிடைச்சாலும் செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா பைக் அப்படியே கன்வெர்ட் ஆகி ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங் போகலாம். இந்த டாப் போய் ப்ரீச் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ பண்ணிட்டு வரலாம். இந்த இடத்துல உடையிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் செல் கிடையாது, ட்ரெண்ட் பை தான். இப்போ நம்ம ஏன் அப்புறம் செல் பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ இருக்கிறது வந்து டாப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா செல் போக ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த செல் கிடைத்தால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ராப் இருக்கும், ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பை தான், அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. இன்னும் செல் ஆகலை, 2260 பிரேக் ஆகாமல் நம்ம செல்குள்ளே போக மாட்டோம். இப்போ ஒரு 4 hour சார்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் போயிட்டு ஒன்றே ஒன்று இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தோம் இப்படி இறங்கி இப்படி ஏறி ப்ரைஸ் திருப்பி இப்படி இறங்கிட்டு திருப்பி ஏறி இறங்கிடுவானா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இறங்கலை. இந்த லெக் வந்து நமக்கு இப்போ நடக்கலை. ஸோ இப்போ இது வந்து ஒரு கண்டிப்பாக கரெக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் இறங்கிட்டு ஏறுது. ஒருவேளை இறங்கினாலும் இங்கே பை கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த லெவல் ஒரு 2400 வரைக்கும் வந்தால் நம்ம திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் பை எடுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் அண்ட் சேனலோ சம்திங் கிடைச்சிரும். ஸோ அது பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம பை சைடில் இருக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ எடுத்துச்சுன்னா கீழே இது சப்போர்ட், ஆனால் ட்ரையல் பண்ணலாம், இது உடச்சி கூட மார்க்கெட் கீழே போக வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வரும். என்ன கான்செப்ட் பாருங்க, ப்ரைஸ் இறங்கிட்டான். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து போனால் கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் உடையும் போது நம்ம செல்குள்ளே போகலாம். இந்த டாப்லேயே செல் போடலாம். இதை வந்து ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போவும் நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இங்கே ஒரு செல்லிங் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல் ட்ரை பண்ணணும். மண்டே மார்க்கெட்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஒரு பிரேக் கிடைக்கும்போது செல் பண்ணிவிட்டு இதை ட்ரையல் பண்ண ட்ரை பண்ணோம். ஒருவேளை ப்ரைஸ் இந்த சப்போர்ட்டுக்கு பெருசாக வேலை செய்யாமல் பிரேக் அவுட் இங்கேயே கொடுத்துட்டான், தாராளமாக ஆகலாம். ஸோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய 35 சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து சேர்ந்துடும். ஏன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால போய் டச் பண்ணிட்டு வந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் தான். இந்த டச் நமக்கு தேவையா அப்படின்னா தேவை கிடையாது.
பட் டச் பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் அக்ரஸிவா மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஒரு நான் ஃபார்ம் பேரோல் வந்தபோதும் மார்க்கெட்ல ஒரு நான் ஃபார்ம் பேரோல் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இங்க நின்னாலும் மார்க்கெட் இறங்கி ஃபால் ஆச்சோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும். அது நல்ல ஃபாலாக இருக்கும் இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ற அளவு. ஸோ இங்க ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குட். இங்க கிடைத்தாலும் நமக்கு ஓகே தான். ஸோ நம்ம எதிர்பார்த்திருந்த லெவலுக்கு வந்துட்டான். ஆனால் மார்க்கெட் என்ன டேர்ன் ஆகலை. டேர்ன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது டார்கெட்டாக அமையும். இது பிரேக் ஆனாலே மார்க்கெட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு செல் சைடில். இதோடைய டார்கெட் 2340லேருந்து 23350 வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். இது பிரேக் ஆகும்போது தான் கிட்டத்தட்ட நமக்கு கரெக்டாக சொல்லணும்னா 2380 பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் மேலே இந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ரை பண்ணும்போது இதை தாண்டிட்டு வந்தால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸில் செல் எடுக்கும்போது கண்டிப்பாக எப்படி இந்த மார்க்கெட் இங்கே ஃபால் ஆச்சோ இந்த ரெண்டு ஜோனில் நமக்கு 1 and 2 ஃபால் ஆச்சோ அதே மாதிரி தேர்ட் ஃபால் நல்லாவே இருக்கும். அது பிரேக் அவுட் ஃபால் ஆகவே நமக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நான் அப்டேட் பண்ணுறேன் அப்கமிங்கில். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய பாட்டம் சப்போர்ட்டில் மார்க்கெட் இப்போ மேலே எடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறனால ப்ரைஸ் வந்து இது வந்து ரன்னிங் சப்ளை. ஸோ அங்கே தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ராப் கொடுத்துட்டு தென் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இறங்கும்போது பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் டைரெக்டாக மேலே போனால் கூட ஒரு ஷார்ட் டேர்ம் போயிட்டு திருப்பி மார்க்கெட் ஒரு 77 78 வரைக்கும் வந்துட்டு கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணும். நம்ம இருக்கிறது ட்ரையாங்கிளுடைய சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இப்போ மார்க்கெட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கு. இறங்கும்போது பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அவங்களும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் லெவலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டான். ஸோ இப்போ 4 ஹவரில் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் மேலே போகும்போது ஒரு 28 வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் கூட மேலே போகலாம். 28.50 வரைக்கும் மார்க்கெட் போனால் கூட அங்கேருந்து நமக்கு செல்லிங் சான்ஸ் கிடைச்சா கீழே இறங்கலாம். இப்போ கோல்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ஒரு செல்லிங் சான்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. சில்வருக்கும் கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது நமக்கு ஒரு செல்லிங் சான்சஸ்க்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ சில்வரில் வந்து ஃபால் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், நல்லாயிருக்கும். கோல்டை விட ஃபால் நல்லாயிருக்கும் இந்த வீக் பொறுத்த வரைக்கும். பட் கோல்டில் ஃபால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இவன் 29லேருந்து இவன் 28க்குள்ளே வரணும். அங்கே மார்க்கெட் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோனுக்குள்ளே வரணும். ஸோ ரெண்டு இடத்துக்கு வரும் பொழுது நம்ம செல் ரெண்டையுமே அந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே மீட் ஆகும்போது எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுலையுமே ஃபாலை நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் எது நீங்கள் பண்ணீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெக்னிக்கல் கிளாஸஸ் வேணுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு டீட்டெயில்ஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.